ஹாய், வணக்கம். 2026 தேர்தல் வரப்போகுது. எல்லா கட்சிக்காரங்களுமே களப்பணியாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. உறுப்பினர் சேர்க்கையிலேருந்து வீட்டில் ரோட்டில் என்னென்ன பிரச்சனை கேட்டு கேட்டு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு எல்லா கட்சிக்காரங்களும் இறங்கி வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வருஷம் கூட இல்லை, ஒரு 6-7 மாதத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இதில் மக்களுடைய மனநிலை என்னென்ன எப்படி இருக்கும், இந்த டைமில் நம்ம சாதிச்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு கட்சிக்காரங்க சொல்கிறாங்க வாஷிங் மிஷின் தருவோம் அப்படின்னு, இன்னொரு கட்சிக்காரங்க சொல்கிறாங்க வாஷிங் மிஷின் மாதிரி டபுள் மடங்காக நாங்கள் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இந்த 6 மாதத்தில் ஒரு வீட்டில் 4 ஓட்டு இருக்குது அப்படின்னா ஒரு வாஷிங் மிஷின் ஒரு 10,000 ரூபா வருமா? ஸோ 10,000 ரூபா கொடுத்து உங்களை நீங்கள் அடமானம் வச்சுக்கிறீங்க அடுத்த 5 வருஷத்துக்கு. அப்படிங்கிறத நான் மட்டும் இல்லை, 1000 பேர் உங்களுக்கு சொன்னாலும் அது யாரும் ஏற்றுக்க போகிறதில்ல. ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க சம்பாதிக்க போகிறாங்க, இப்போ கொடுக்குறாங்க, அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற கான்செப்டில் இப்போ மக்கள் படிக்காத எல்லாருமே அந்த கான்செப்டை நோக்கி இப்போ போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்கள் காசு கொடுக்குறாங்க அப்படின்னாலும் கொடுக்கல அப்படிங்கனாலும் ஏதாவது ஒரு வகையில் ஜெயிக்கணும் அப்படின்னு விதி இருக்கிறவங்க ஜெயிச்சே தான் தீருவாங்க. ஸோ ஜெயித்ததுக்கப்புறம் எத்தனையோ அமைச்சர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஓசியில் தானே போகிறீங்க, பஸ்ஸில் ஃப்ரீயாக காசு வாங்கினீங்கல்ல, ஓட்டுக்கு பணம் வாங்கினீங்கல்ல, அப்புறம் என்னத்துக்கு குறைன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் காரி துப்பியும் சொல்லிட்டாங்க. அப்படியும் நம்ம மக்கள் என்ன பணம் வாங்காமல் இருக்கிறாங்களா? வாங்குவாங்க. ஸோ என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணுங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் யாரும் அது உடனே டக்குன்னு இந்த 2.5 மணி நேரம் படம் பார்த்து திருந்திடுறாங்கல்ல வில்லன்லாம், அது மாதிரி எந்த மக்களும் திருந்த போகிறது கிடையாது. அதுவும் கோடிக்கணக்கான மக்களில் 100ல் 5% திருந்தி எந்த பிரயோஜனமும் இல்லை. 100க்கு 50%ஆவது திருந்தினா மட்டும்தான் ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வர முடியும். அது எந்த ஆட்சி மாற்றம், யார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நாம தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் அப்படிங்கிறத விட என்னையும் சேர்த்து நாம தான் டிசைட் பண்ணணும். இந்த கட்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும், அந்த கட்சி வந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு கட்சியை மட்டுமே சார்ந்து இல்லாமல் உங்கள் தொகுதியில் உங்களுக்கு நல்லதை பண்ணினவங்க யார் மெஜாரிட்டி, யாருடைய அதிகாரம் அதிகமாக இருக்குது, இவங்கள மீறி இந்த தொகுதிக்குள்ளே உள்ளே வர முடியாது அப்படிங்கிற பயத்தை மாற்றி இவங்க வந்தால் நல்லாயிருக்கும், இவங்க நேர்மையாக இருப்பாங்க, இந்த தொகுதிக்கு உண்டான பணத்தை இந்த தொகுதிக்கு மட்டுமே செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிற ஒரு ஆளை ஒவ்வொரு தொகுதியிலையும் கட்சி சார்பு இல்லாமல் சுயேட்சையாக கூட நிற்கிற ஆளுகளை நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள். கட்சிக்கும் ஒரு பயம் வரும், மக்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். கண்டிப்பாக இவங்க பணம் கொடுத்தாலோ இல்லை ஆட்சி அதிகாரத்தை மிரட்டல் உருட்டலுக்கு பயந்தோ ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு. ஒரு 1000 பேரை 2000 பேர்த்த ஒரு கூட்டத்துக்கு கொண்டு நிறுத்தினா அவங்க தான் பெஸ்ட்டு, அவங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் ஆள்பலம் இருக்குது, அதனால் இவங்களுடைய ஆட்சி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம். ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, கண்டிப்பாக அவங்க நல்லதாக பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. உங்கள் தொகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சுயேட்சையாக நின்னா கூட அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ இதை இந்த தேர்தல் இருந்தாவது ட்ரை பண்ண பாருங்கள். இப்போ கண்டிப்பாக தேர்தல் நியர்பை எல்லா விலையும் கம்மியாகும். பால் விலையிலேருந்து, அதுக்கப்புறம் என்னது சிலிண்டர்லேருந்து எல்லா மளிகை சாமான் பொருளும் எல்லாமே கம்மியாகும். ஸோ இதை நாங்கள் கொடுக்குறோம், அதை நாங்கள் கொடுக்குறோன்னு வீட்டுக்கு எல்லா தொண்டர்களும் உங்கள் வீட்டுக்கே உங்களுடைய குறைகளை கேட்டு நிவர்த்தி பண்ணுற அளவுக்கு வருவாங்க. யோசனை பண்ணுங்கள். அவசரப்பட்டு இப்போதைக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போய் விழுந்து அவஸ்தைப்படாதீங்க. நல்லவர்களை பார்த்து ஓட்டு போடுவோம். உங்கள் தொகுதியில் இருக்கிற அடிப்படை உறுப்பினராக இருக்கக்கூடிய இல்லை உறுப்பினர் இல்லாமல் ஏதாவது ஒரு கட்சி மூலமாகவோ இல்லைன்னா தன்னிச்சையாகவோ நிற்கக்கூடிய யாராவது நல்லவங்களாக பார்த்து ஓட்டு போடுங்க. நல்லவங்க 4 பேர்த்து சேர்த்து ஜெயிக்க வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் நிச்சயமாக வரும். கட்சி சார்பாக இல்லாமல் மனுஷனை பார்த்து ஓட்டு போடுங்க. நன்றி.